கிரானைட் குவாரிகளில் நரபலி கொடுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து மதுரை மலம்பட்டி பகுதியில் இன்று 4வது நாளாக தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். மலம்பட்டி பகுதியில் இதுவரை எத்தனை எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு? இன்னைக்கு நடக்கிற தோண்டும் பணியில யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? நேரடி தகவலை சொல்லுங்க சரவணன். மதுரையில் கிரானைட் குவாரியில் நரபலி கொடுத்து புதைத்ததாக சேவற்குடியன் கொடுத்த புகாரின் பேரில் சின்ன மலம்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக தோண்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இன்று 4ஆம் நாள் தோண்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதல் கட்ட பணியானது கடந்த 13ஆம் தேதி முதல் கட்டமாக தோண்டும் பணி தொடங்கியது. அப்பொழுது 4 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டது. அந்த எலும்புக்கூடுகள் தற்போது மேலூர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னைக்கு தடய அறிவியல் பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மேலும் 10 அடி தோண்ட வேண்டும் என்ற சகாயம் குழுவினர் தெரிவித்ததை தொடர்ந்து 10 அடி தோண்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த பணி அன்றைய தினம் 2 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று 3ஆம் நாளாக ஒரு எலும்புக்கூடு கைப்பற்றப்பட்டது. மொத்தம் இதுவரை 7 எலும்புக்கூடுகள் இந்த தோண்டும் பணியின் போது தற்போது வரை கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 2ஆம் கட்டம் தோண்டிய இந்த 3 எலும்புக்கூடுகள் தற்பொழுது கீழவுளவு காவல் நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த எலும்புக்கூடுகள் தற்போது தோண்டும் பணி நிறைவடைந்ததும் மொத்தம் எவ்வளவு எலும்புக்கூடுகள் கிடைக்கிறதோ அவையெல்லாம் தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சரவணன், தொடர்ந்து இந்த பகுதியில் தோண்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம்? கிராம மக்கள் என்ன காரணத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இது மட்டும் இல்லாம நரபலி புகாரை தோண்டும் பணியின் போது போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்க சகாயம் குழு முடிவு செஞ்சிருக்காங்க. இத்தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றிய மேலும் தகவல் சொல்லுங்க சரவணன். நிச்சயமாக, ஏற்கனவே 7 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்ட போதும் தற்பொழுது வரை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மற்றும் சகாயம் குழுவினர் அடங்கிய அந்த குழுவினர் அனைவருமே தற்போது சம்பவ இடத்திலேயே தினமும் இருந்து இந்த தோண்டும் பணியை பார்த்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் 10 அடி ஆழத்திலிருந்து மண் எடுப்பதற்கு சிரமம் இருப்பதால் அந்த 10 அடி ஆழத்திலிருந்து மண்ணை எளிதாக வெளியே எடுப்பதற்கு கமலம் கட்டி தற்போது நேற்று மாலை முதல் மண் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேவற்குடியன் புகார் தெரிவித்து அவர் நேரில் காமித்த போது போலீசார் 16 அடிக்கு 13 அடி என்ற நீள அகலங்களில் குறியிட்டு அதை கொடி ஊனி அடையாளம் வைத்தனர். அந்த பகுதியில் தான் தற்போது தோண்டும் பணி நடக்கிறது. இந்த தோண்டும் பணியில் நேற்று இந்த பகுதியில் அந்த தோண்டும் பணியின் ஒரு ஓரத்தில் சுமார் 2 அடி அந்த எல்லைக்குள் 2 அடி நீளத்தில் ஒரு எலும்புக்கூடு இருந்தது. அது 3 அடி நீளத்திற்கு எல்லைக்கு அப்பால் அவங்க குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு அப்பால் இருந்தது. அந்த தோண்டி எடுக்கும் பொழுது அதிலிருந்து கூடுதலாக மற்றொரு எலும்புக்கூடு அதன் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று எடுத்த எலும்புக்கூடில் நிர்ணயிக்கப்பட்ட பகுதியை விட கூடுதலாக பணிகள் தோண்டும் இடத்தில் எடுக்கும்போது தொடர்ந்து எலும்புக்கூடு வரத்தான் செய்யும் என்று பொதுமக்கள் தன்னிடம் கூறியதாகவும் மலம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் பாண்டி நேற்று கோட்டாட்சியரிடம் புகார் தெரிவித்தார். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் சந்திப்பின் போது அதை தான் தெரிவித்தார். தோண்ட எலும்புகள் வரத்தான் செய்யும். கடந்த பல ஆண்டுகளாக இங்கு சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும், எனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பகுதியை தவிர கூடுதலாக இடங்களில் தோண்டக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்தார். இந்த சூழ்நிலையில் சகாயம் குழுவினர் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், ஏற்கனவே எடுக்கப்பட்ட 6 எலும்புக்கூடுகள் துணி சுற்றப்பட்டு இருந்தது. அவை அந்த ஊரில் செய்யக்கூடிய ஒரு சில சம்பிரதாயங்கள் அதில் இடம்பெற்றதாக இருந்தது. ஆனால் நேற்று எடுத்த எலும்புக்கூடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலும்புக்கூடு திசை மாறி, வடக்கு தெற்கு திசை மாறி கொஞ்சம் மாறுபட்டு இருந்ததாக அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மேலும் அந்த எலும்புக்கூடில் துணி எதுவும் சுற்றப்படவில்லை. அதே போல அந்த எலும்புக்கூடில் இருந்த மண்டை ஓடு வாய் பிளந்த நிலையில் இருந்தது. எனவே இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு இடமான வகையில் அந்த எலும்புக்கூடு இருப்பதால் அதன் தொடர்ச்சியாக மற்றொரு எலும்புக்கூடும் இருக்கக்கூடும். எனவே அதை ஒட்டியுள்ள அந்த மற்றொரு எலும்புக்கூடையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சகாயம் குழுவினர் வைக்கிறார்கள். ஆனால் தற்போது வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்கோ, இந்த ஏற்கனவே அளவிட்ட அந்த இடத்தில் 16க்கு 14 அளவில் 10 அடியை முதலில் தோண்டிவிட்டு மீண்டும் அந்த குழுவினர் சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கூடை எடுத்து தருவதாக கூறியிருக்கிறார். இதனால் பொதுமக்கள் சற்று அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களது மூதாதைகளை புதைத்த இடத்தில் மீண்டும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுப்பது தங்களுக்கு சங்கடத்தை உருவாக்குவதாக அவர்கள் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.